அடுக்குது சார். இப்ப என்னன்னா தாவேக வந்து பொது சின்னம் கேட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பா சொல்ற அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாங்க. பொது சின்னமா விசிலு, பேட்டு இது மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனா இவங்க வந்து இவங்க சின்னத்தை கேட்கல. குழுக்கள்ல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சின்னம் கொடுங்கன்னு இருக்காங்க. கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறது. அட்லீஸ்ட் சில பல பர்சன்டேஜ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குவாங்க. நீங்க கேட்கிற சின்னத்தை. அதாவது நீங்க கேட்கிற சின்னம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா. சரிங்களா? பிளஸ் இன்னொன்னு என்னன்னா எந்த எலெக்ஷன் நிக்காதவங்க பொது சின்னமா கேட்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி நின்று ஒரு சில பர்சன்டேஜஸ் இல்ல 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு தனியா சின்னம் கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம டிஎம்கே கொட்டுமுரசோ டிஎம்கே நம்ம உதயசூரனோ ஏடிஎம்கே ரெட்டிலையோ அது மாதிரி முன்னாடியே வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சோடனே இவங்களுக்கு சிஎம்ஓ எதிர்கட்சியோ அதெல்லாம் வேற அடுத்த விஷயம். நான் இது வந்துருவாங்க எதிர்கட்சி ஆகாமல் தெரியல. எக்காரத்தை கொண்டு எழுதி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் சின்னம் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்ப மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கு. அதனால இவங்க கேட்கிற பர்சன்டேஜ் வந்துருவாங்க. சில பல எம்எல்ஏக்கும் ஜெயிப்பாங்க. நான் எனக்கு தெரியும். நான் ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல, சிஎம் ஆகணும்னு சொல்ல, எதிர்கட்சி வரவும் சொல்ல, வருவாங்க வரலன்னு சொல்ல. இவங்க இந்த 2026 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பொது சின்னமா அறிவிப்பாங்க. சரிங்களா? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது மட்டும் கேரண்டி. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.